Hello everyone, welcome back to English with Aravind. In this lesson, we are going to discuss about describing graphs and charts part 2. மீண்டும் இன்னொரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் describing the graphs and chart in the part 2 நாங்கள் பார்க்க போறோம். part 1 ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதை மிஸ் பண்ணியிருந்தாக்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கு லிங்க் இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த லெசன். ஸோ நாங்கள் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் நாங்கள் ஏற்கனவே வீடியோ 1ல் பார்த்ததை நாங்கள் ரிவைஸ் பண்ணி கொண்டு போவோம். ஸோ வி ஹேவ் த பார் சார்ட், அந்த ஷேப்பை வச்சு நாங்கள் பார் சார்ட்னு நாங்கள் சொல்றோம். தென் வி ஹேவ் த டபுள் பார் சார்ட் நாங்கள் பார்க்குறோம். டபுளா வாரபடியால் ரெண்டு வாரபடியால் டபுள் பார் சார்ட் நாங்கள் பார்க்குறோம். Then we have the pie chart, then we have the table and the Venn diagram. உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரையில இன்னும் கூட ஃபியூச்சர்ல நீங்கள் ஐஎல்ஸ் எக்ஸாம் இதை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சம்பந்தமான ஐடியா உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் இருக்க வேணும். அதுக்கு நாங்கள் எப்படி சிம்பிளா நாங்கள் ஸ்கோர் பண்ணலாம்ன்ற சம்பந்தமா தான் நாங்கள் பார்க்க போறோம். 10 மார்க்ஸ் எப்படி நாங்கள் இதுல டெக்னிக்கை பாவிச்சு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி எடுக்கிற சம்பந்தமா நாங்கள் பார்ப்போம். நாங்கள் நார்மலாக இந்த கிராஃபை 3 பேராகிராஃபை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்த்துருக்கிறோம். பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 அண்ட் பேராகிராஃப் 3. இந்த பேராகிராஃப் இந்த சைஸை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட ரைட்டிங் ஸ்டைலையும் நீங்கள் எழுதுறது நல்லம். அதுக்குரிய சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களை காட்டியிருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. அப்போ உங்களோட ரைட்டிங் நீங்கள் உங்களோட ஃபைனல் ரைட்டிங் இதே மாதிரி இருந்தால் பார்க்க நல்லா இருக்கும், உங்களுக்கு மார்க்ஸும் பெறும். நாங்கள் பேராகிராஃப் 1 நாங்கள் பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். இதை நாங்கள் முதலாவது வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லா அந்த இன்ட்ரடக்ஷன் செய்தேன். எப்படி அந்த கொஸ்டினை நாங்கள் இன்ட்ரடக்ஷனை மாத்திரம் சொல்லி பார்த்து நாங்கள் செகண்ட் பேராகிராஃப் கம்பேரிங் அண்ட் தேர்ட் பேராகிராஃப் கன்க்ளூஷன். இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறோம் இந்த கம்பேரிங் அண்ட் கன்க்ளூஷன், அதோட சேர்த்து இந்த இன்ட்ரடக்ஷனும் வரும். இந்த வீடியோவோட உங்களுக்கு ஒரு முழுமையாக நீங்கள் ஒரு கிராஃபை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஐடியா உங்களுக்கு வரும். அது பார் சார்ட்டா இருந்தா என்ன, பை சார்ட்டா இருந்தா என்ன, டேபிளாக இருந்தால் என்ன, வென் டயக்ராமாக இருந்தா என்ன, நீங்கள் அதை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும். நீங்கள் முடியும் வரைக்கும் பாருங்க. சோ முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் இன்ட்ரடக்ஷன்ல டிஸ்கிரைப் வாட் சார்ட் ஆஃப் சார்ட் இட் இஸ் அண்ட் வாட் இஸ் அபவுட். என்ன வகையானது, இது சம்பந்தமான ஐடியா ஒரு ஒன்று நாங்கள் பேராகிராஃப் 1ல நாங்கள் செய்ய மாட்டோம். பேராகிராஃப் 2ல நாங்கள் டிஸ்கிரைப் த செக்ஷன்ஸ் ஆஃப் த கிராஃப் ஸ்டார்டிங் வித் த பிகெஸ்ட் அண்ட் ஒர்க்கிங் யுவர் வே டவுன். நாங்கள் அது ஹையஸ்ட், லோவஸ்ட், ஈக்குவல் compare பண்ற சம்பந்தமாக பேராகிராஃப் 2ல நாங்கள் பார்ப்போம். this is comparing and that மூன்றாவது பேராகிராஃப் is a conclusion, very short conclusion. ஓவரால் அந்த கிராஃப் இந்த கன்க்ளூஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா சரி, இதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்குரிய பேராகிராஃப் இடவழி விட்டு இருக்கேன் நான் பாருங்க. இஞ்சி பிகினிங்ல தொடங்கினா நாங்கள் ஒரு ஸ்பேஸை விட்டு அடுத்ததுக்கு நாங்கள் போவோம். 3 பேராகிராஃப் இந்த ஃபார்மட்ல இருந்தால் பார்க்க எங்களுக்கு ஆர்கனைசேஷனுக்கு எங்களுக்கு 2 மார்க்ஸ் உடனே வரும். ஆர்கனைசேஷன் இதுல நாங்கள் கண்டென்ட் பார்ட்டுக்கு இதை மெயினா பார்ப்பினோம். இது எங்களுக்கு செட்டிய நாங்கள் இருந்தோம்னு சொல்லிச்சுன்னா 3 மார்க்ஸ் வரும். இது நாங்கள் பேராகிராஃப் பண்ணி எழுதியிருந்த 2 மார்க்ஸ், 3 5. இதுல நாங்கள் கிராமர்களை பிளவிடாமல் சரியான ஸ்ட்ரக்சர்ல எழுதியிருந்தோம்னா 3 மார்க்ஸ், 8 மார்க்ஸ். அதை விட ஃபுல் ஸ்டாப், ஸ்பெல்லிங்குகள், பங்க்சுவேஷன்களை சரியா நாங்கள் போட்டிருந்தோம்னு சொல்லி சொன்னால் கேபிட்டலைசேஷனை விட 2 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் நீங்கள் சொல்லிட்டு எடுக்கலாம். இந்த டெக்னிக்ஸை நீங்கள் பாவிச்சு செய்யலாம். So let's go to the graph. உங்களுக்கு தெரியும், இதை பார்த்தோன்னே that's a bar chart. உங்களுக்கு ஒரு பார் கிராஃப் ஒன்று தந்திருக்குது. நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை வடிவா நீங்கள் ரீட் பண்ணணும். the following words will help you ன்னு சொல்லி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வேர்ட்ஸை நீங்கள் பாவிக்கலாம், பாவிக்காம விடலாம். இது எங்களோட டிஸ்கிரைபிங் பேராகிராஃப் 2ல வடிவா நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆனால் இதுல இருக்க இவ்வளவு வேர்ட்ஸும் வரும். இது பயாலஜி, மேத்ஸ், ஐடி, ஆர்ட், அக்கவுண்டிங் அண்ட் மியூசிக்.
இவ்வளவு வேர்ட்ஸையும் வச்சு எங்களோட செகண்ட் பேராகிராஃப் இருக்கும். இதுல நாங்கள் ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணிட்டாலும் எங்களுக்கு கண்டென்ட்டுக்கு 3 மார்க்ஸ் வராது. இவ்வளவு கவனமா இருக்கணும். இதுல ஆட்கள் வந்து மார்க்ஸை வந்து மிஸ் பண்றது. வலு கவனமா இருங்கோ. ரைட்? தச்சமயம் யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் சொல்லிட்டு நாங்கள் இவ்வளவு வேர்ட்ஸையும் பாவிச்சு அதோட இதுல இருக்க இவ்வளவு வேர்ட்ஸையும் வச்சு நாங்கள் அந்த செகண்ட் பேராகிராஃப் எங்களோட டிஸ்கிரைபிங் செக்ஷன் வந்து இருக்கணும். அதை நீங்கள் கவனிக்கணும். இங்க மே ஹெல்ப் யூ அல்லது வில் ஹெல்ப் யூன்னு சொல்லி சொன்னால் இதை நாங்கள் விரும்பினா பாவிக்கலாம், விரும்பாட்டி பாவிக்காம விடலாம். ஆனால் அப்படி நாங்கள் பாவிக்க வேண்டி இருக்கும், கட்டாயம் பார்க்காயும். ஆனால் யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் சொல்லி சொன்னால் இருக்கிற ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்க்கணும். அதில் நீங்கள் பாவிச்சிருக்கிறீங்களோ அதோட இதை இங்க எதை செக் பண்ணுவினம்? இந்த பயாலஜி, மேத்ஸ், ஐடி, ஆர்ட், அக்கவுண்டிங் அண்ட் மியூசிக் இருக்குன்னு பார்க்கணும். அநேகமானாக்கள் மார்க்ஸ் மிஸ் பண்றது இதாலதான். எங்களுக்கு கண்டென்ட்டுக்கு 3 மார்க்ஸ் இல்லை என்றால் லாங்குவேஜுக்கு ஒரு நாள் 3 வராது. அப்படி நாங்கள் சரியா அழினாலும் இப்போ கண்டென்ட்டுக்கு நாங்கள் 3 எடுக்கணும். அதுக்கு மிஸ் பண்ணா வழினா சரி. ஓகே, இதுல நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோல நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நாங்கள் எழுதிக்கல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எத்தனை சென்டென்சஸ் வரும்னு நாங்கள் எஸ் யூ ஆர் ரைட். ஒன்று வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓவராலா இந்த கொஸ்டினை நாங்கள் மாற்றி நாங்கள் செய்வோம். பாருங்க, அப்போ தி above paragraph இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, so the results of the survey conducted among the 100 grade 11 students in the school about the choice of the subject for the advanced level streams. The horizontal axis shows the subjects and the vertical axis shows the number of students. இந்த subjects என்ன 3 sentences ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. பார் சார்ட்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு 3 sentences. எங்களுக்கு when அல்லது பை ஓ டேபிள்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு 2 sentences. ஏன் ஞாபகம் இருக்கும்? இந்த ஹொரிசோண்டல் வெர்டிகல் வராது. இது கிளியரா நான் உங்களுக்கு வீடியோ 1ல நாங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க அதை பார்க்கலாம். இப்ப நாங்கள் செகண்ட் பேராகிராஃப் நாங்கள் எழுதிக்கல. ஈஸியான டெக்னிக் வந்து பாருங்க. நான் முதலே சொன்னா இதுல நாங்கள் கூடினதுக்கு ஒரு சென்டென்ஸ், அதி கூடினதுக்கு, அதி குறைஞ்சதுக்கு ஒரு சென்டென்ஸ், ஈக்குவலா இருக்குதோ எஸ் இங்க ஈக்குவலா இருக்கிறார், ஈக்குவலுக்கு ஒரு சென்டென்ஸ். பாருங்க, கூடினதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஓகே பயாலஜி, குறைஞ்சதுக்கு ஒரு சென்டென்ஸ் மியூசிக் ஓகே, 2 வந்துட்டு எங்களோட கண்டென்ட்ல. ஈக்குவலா பார்த்தால் ஐடியும் அக்கவுண்டிங்கும் இன்னொரு சென்டென்ஸ் ஓகே, 3 சென்டென்ஸ் வந்துட்டு. இனி நாங்கள் இந்த மேத்ஸையும் ஆர்ட்டையும் கொம்பேவன் 4 சென்டென்ஸ் வரும். அவ்வளவுதான். 100 வேர்ட்ஸ் தானே எங்களுக்கு. ஈஸியா நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு சொல்றேன் நான். ஈஸியாக இது கிராஃப் எங்களுக்கு கஸ்டம் 10 மார்க்ஸ் எடுக்கலான்ற ஆட்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணா ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The highest number of students have chosen biology which is நான் பாருங்க which is 30. இங்க பாத்தீங்கன்னா 30. நீங்கள் which பாவிக்கலாம், that பாவிக்கலாம். நம்பர் தானே. அப்ப இங்க the highest number of students. இதுல வீதம் இருந்தால் the highest percentage என்று வரும். கவனிக்கணும். இப்ப நம்பரோ பெர்சன்டேஜ் ஒன்று பார்க்க. இது ஒரு சாம்பிள். இந்த சாம்பிளை நீங்கள் மாற்றி எழுதலாம். அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் வரும். இதே பேட்டர்னை பாருங்க, லோவஸ்ட்டுக்கு எழுதலாம். பாருங்க, நீங்கள் எழுதி பார்த்து வரலாம். இனி எஸ் the least number of students right have chosen music that is 10. அப்ப இங்க which பாவிச்சபடி ஏன்னா that இங்க நீங்கள் that பாவிச்சு அடுத்தது which பாவிக்கணும். இனி ரெண்டும் சமன் என்றதுக்கு ஒரு வசனம் எழுதணும். என்ன எழுதுறது? எஸ் an equal number. வீதம் என்றா பெர்சன்டேஜ் என்று வருவார், வேற ஒன்றும் இல்லை. have chosen IT and accounting that is about. எங்களுக்கு சட்டியா இங்க 12 தெரியாதபடியே நான் about என்று போட்டிருக்கேன். நீங்கள் சட்டியா எங்களுக்கு 12 இருக்கும் என்று தெரிஞ்சால் நாங்கள் 12 வண்டே போடலாம். இந்த about எல்லாம் ஈச்ச மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லினா ஒவ்வொன்றும் 12 வீதம் சொல்லணும். ரெண்டும் சேர்த்து 12 இல்லை, இதுவும் 12. ஈச் என்ற ஈக்குவல் வரியில் அந்த ஈச் என்ற வேர்டை நீங்கள் கவனிக்க வேண்டும். So an equal number of students have chosen IT and accounting that is about 12 each.
இனி எங்களுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இப்ப மேத்ஸும் ஆர்ட்டும் தான் மிஸ் பண்ணி இருக்கிறார். கண்டென்ட்டை நாங்கள் கவனிச்சோம்னு சொல்லி சொன்னா மற்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் வந்துட்டுது, அந்த வேர்ட் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் வி கம்பேர் இட். இப்போ நாங்கள் என்னையும் கம்பேர் பண்ணி எழுதினோம்டா சரி. இப்போ நாங்கள் ஆர்ட்டை மேத்ஸோட கம்பேர் பண்ணினா ஹையர்ண்டு வரும், மேத்ஸை ஆர்ட்டோட கம்பேர் பண்ணா லோவர்ண்டு வரும். இப்போ நாங்கள் இங்க கூட இருக்கிறபடியா let's compare with that art and angle maths oda compare பண்ண வேண்டாம். art வந்து எங்களுக்கு சப்ஜெக்டா வரும். So let's look at the sentence பாருங்க. The number of students who have chosen art is higher than the number of students who have chosen the mathematics. இப்போ மாறி நாங்கள் இங்க மேத்ஸ் நாங்கள் இந்த இடத்துல ரிப்ளேஸ் பண்றோம்டா எங்களுக்கு லோவர் என்று வரும். இப்போ நாங்கள் கம்பேரிட்டிவ் நாங்கள் பாவிக்கல, இங்க தேன பாவிச்சிருக்கோம். இங்க சூப்பர்லேட்டிவ் நாங்கள் பாவிக்க தேவ பாவிச்சிருக்கோம். அதை கவனிப்பிடும். இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எங்களோட செகண்ட் பேராகிராஃப் ஒரு குயிக்கா நாங்கள் செக் பண்ணலாம். கண்டென்ட்ல எங்களுக்கு பயாலஜி இருக்கிறார், எஸ் மேத்ஸுக்கு சென்டென்ஸுக்கு வேர்டு இருக்கிறார், ஐடி வந்து இருக்குது, ஆர்ட் வந்து இருக்கு, அக்கவுண்டிங், மியூசிக், தட்ஸ் ஃபைன். எல்லாத்துக்குரிய சென்டென்ஸும் எங்களுக்கு ஓகே. So then come to the conclusion. நாங்கள் பார்த்தோம்னா ஒரு சென்டென்ஸ் கன்க்ளூஷனுக்கு காணும். ரைட்? இல்லை நாங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இல்லை வேற டேர்முகள் ஆக்கள் பாவிப்பினோம். on the whole, ரைட், overall. இப்போ நான் இங்கே சிம்பிளா பாவிச்சுக்கேன் according to the bar chart, ரைட், according to the bar chart கவனிக்க வேணும். we can say இப்போ நான் இந்த the most ஐயும் இங்கே தான் the least ஐயும் compare பண்ணி இருக்கிறேன். ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதி இருக்கிறேன். So the most of the students prefer biology while அதே வேளை நாங்கள் பாய்க்கிறாங்க நல்ல ஒரு வேர்ட் கிராஃப் ரைட்டிங்ல while the lowest number of students like music. இப்போ இந்த எக்ஸாம் பேப்பர் நீங்க இப்போ ஆன்சர் ஒன்றை கொடுத்தா மார்க் பண்ணிக்கல. முதலாவது இந்த கண்டென்ட் பார்ப்போம் இருக்குதோ, எஸ் இருந்தா உங்களுக்கு 3 மார்க்ஸ். செகண்ட் பார்ப்பினம் இங்க நீங்கள் ஆர்கனைசேஷன் பேராகிராஃப் பண்ணி எழுதி இருக்குதோ, எஸ் 3 பேராகிராஃப்ஸ் நீட்டா இருக்குது, இன்ட்ரோடக்ஷன் இருக்குது, கம்பேரிங், கன்க்ளூஷன் இருக்கு. அப்ப 2 மார்க்ஸ். உங்களோட ஸ்கோர் போர்ட் 5 மார்க்ஸ் வந்துடுச்சு. செகண்ட் ரீடிங்ல பார்ப்பினம் இதுல நீங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்கள் சரியா இருக்கும். இந்த சூப்பர்லேட்டிவ்க்கு பாவிச்சிருக்கிறார், கம்பேரேட்டிவ்க்கு தேன் பாவிச்சிருக்கிறார், நீட்டா இருக்கு, which பாவிச்சிருக்கு, that பாவிச்சிருக்கு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சரியா பாவிச்சிருக்கிறீங்க. So then you have the 3 marks. Yes, full stop பாவிச்சிருக்கு, beginning of the sentence on the capital பாவிச்சிருக்குது, spellings mistakes இல்ல. So then you have the 2 marks. Mechanics of writing. For C 3 marks, L 3 marks, organization 2 marks, mechanics of writing 2 marks, altogether 10 marks. இப்படி ஒரு பார் சார்ட் நீங்கள் இப்படி ஒரு ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் வரும். கவனம், இதுல தச்சமே நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதி இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு கண்டென்ட்டுக்கு 2 வந்தால் முதலே சொன்னால் லாங்குவேஜுக்கு 2 வரப்போகுது, ஆர்கனைசேஷன் பிரச்சனை இல்லை, மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்குக்கும் நீங்கள் பிழை இல்லாத 2 உங்களுக்கு 8 மார்க்ஸ் தான் வரும். இல்லை நாங்கள் கவனிக்கணும், இல்லை நாங்கள் ஆன்சர் பண்ணிக்கல, வேலை கவனமா இருக்கும். So this is an example for that. எங்கட ஒரு பார் சார்ட்டுக்குரிய எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். நீங்க இதன்படி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். Right. Let's look at another example. Yes, உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு ஒரு double bar chart. So here we have the 2 colors, boys and girls. நீங்கள் பார்க்கலாம், இந்த கீழே தந்திருக்கணும். The instruction is there. You may use that. பாருங்க, you may use the words and இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, நீங்கள் பாவிக்கலாம், பாவிக்காம விடலாம். ஆனா இல்ல வாரது உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடும். இந்த ரீடிங், வாட்சிங், வீடியோ கேம்ஸ், கார்டனிங், டான்சிங் நாங்கள் கட்டாயம் பாவிச்சே ஆகணும். இதுல ஒன்றை மிஸ் பண்ணாலும் கண்டென்ட்டுக்கு எங்களுக்கு 3 வராது. இங்க யூ மே யூஸ் வந்தபடியால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள் முதல் பார்த்த அதே ஐடியா தான். நீங்க ஒரு எழுதி பார்க்கலாம், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி எழுதி பார்க்கலாம். then you can check with my answer. இந்த ஆன்சரோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு சாம்பிள் ஆன்சர்.
So different way of writings இதுக்கு நான் just am giving the sample தான் நான் தரது sample answer இல்லையா இதுதான் answer இல்லையா I'm giving the sample. Okay children, let's check the answer. நீங்கள் இந்த answer இந்த ஐடியா உண்டான்னு பா. Right. So எங்களுக்கு again we have that first paragraph. Paragraph 1 எத்தனை sentences? Yes, 3 sentences உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். You are right. The above மிக முக்கியமானது மாற்றி இருக்கிறேன். Right? Hobbies of the group of university students. The horizontal axis, vertical axis சம்பந்தமாக காய்ச்சிருக்கிறேன். Then the hobbies are என்னன்னு சொல்லியிருக்கேன். 3 sentences ஓட paragraph 1 okay. Then we have that second paragraph. Second paragraph வந்து நாங்கள் we need that highest. Then we work with the lowest. Then equal இருந்தா equalக்கு ஒரு sentence. அதை விட எங்களுக்கு மிச்சமா இருக்கிறது நாங்கள் compare பண்ணி எழுதிவிட்டாச்சு. இல்ல கட்டாயம் நாங்கள் எல்லாத்தோடையும் கவனமா word countல கவனமா இருப்போம் நாங்கள் அப்படி இல்லை. இதை பார்த்தீங்கன்னா சரி இங்க ரீடிங், வாட்சிங் டிவி, வீடியோ கேம்ஸ், கார்டனிங், டான்சிங். இப்போ நீங்கள் இந்த பாய்ஸ் இந்த ரீடிங்கையும் கேர்ள்ஸ் இந்த ரீடிங்கையும் கம்பேர் பண்ணலாம். இதுக்கே கம்பேர் பண்ணா எங்களுக்கு வேஸ்ட் சென்டென்ஸ் வச்சுன்னா இப்போ இன்னொரு சென்டென்ஸ் எழுதுவோம். நாங்கள் பாய்ஸ் இந்த ரீடிங்கையும் பாய்ஸ் இந்த வீடியோ கேம்ஸையும் கம்பேர் பண்ணலாம், அல்லது கேர்ள்ஸ் இந்த ரீடிங்கையும் டான்சிங்கையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு என்ன ஈஸி, எங்களுக்கு அந்த டெக்னிக்கை நீங்கள் பாவிக்கணும். இதுக்குள்ளேயே கம்பேர் பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு ஞாபகமான வேர்ட் கவுண்ட் வரும். டைமும் போகும், 100 வேர்ட்ஸையும் விட கூடி எங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் மார்க்ஸ் வராது. ஆகலும் வேர்ட் லிமிட் எக்ஸீட் பண்ணினாலும் கான்டென்ட்டுக்கு மார்க்ஸை குறைச்சிடுவீங்க. அதை நீங்கள் கவனிக்கணும். வேர்ட் கவுண்ட்டுக்கு நிற்கணும், கொஞ்சம் கூடலாம். Right, 150, 120 by 30 போனாலே மார்க்ஸ் குறைஞ்சு. Right. So simple நீங்கள் போட்டிருக்கீங்க. முதலாவது பாருங்க, the highest number of students like watching television. Right, நான் சிம்பிளா உங்களுக்கு போட்டிருக்கேன். Which is 64 girls and 65 for boys. Right. Then the least number of girls in the boys க்கு நாங்கள் சொல்லலாம் என்றாவைக்கு வேற இதண்டபடியா நான் தனியா girls தனியா எடுத்திருக்கேன். The least number, the highest least, அதை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணி கொண்டு போறேன். இந்த வேர்ட்ஸை நாங்கள் மாற விடாமல் எழுதினோம்னா உங்களுக்கு ஒரு பிழையும் வராது. அதை ஞாபகம் வச்சு. The least number of girls like gardening, while அதே வேளை படிச்சிருக்கிறோம். The least number of boys like dancing. இரண்டையும் இங்க கம்பேர் பண்ணியிருக்கோம். Right. The highest க்கு நாங்கள் எழுதிட்டோம், the lowest க்கு நாங்கள் போட்டுட்டோம். Then எங்களுக்கு பார்த்தா ஈக்குவலை நாங்கள் யோசிக்கணும். அன்ஈக்குவலுக்கு இருக்குதோ? Yes, we have it. நீங்கள் பார்க்கலாம், இங்க ரீடிங்லையும் வாட்சிங்லையும் எங்களுக்கு ஈக்குவலா காட்டுது. நாங்கள் அதை பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் கேர்ள்ஸ் இந்த இப்போ நாங்கள் ரீடிங் கேர்ள்ஸையும் வாட்சிங் டிவிஇந்த கேர்ள்ஸையும் நாங்கள் கம்பேர் பண்ணோம்னா சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தா an equal number of girls like reading and watching TV, that is 60 each. ஒவ்வொன்றும் 60, that is 60 each என்று நாங்கள் போட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ ரீடிங் நாங்கள் எழுதியிருக்கிறோம், வாட்சிங் டிவி வந்திருக்குது எங்களுக்கு. ரைட், எங்களோட கான்டென்ட்டுக்கு நாங்கள் செக் பண்ணி கொண்டு வரோம். கார்டனிங் வந்துட்டுது. இப்போ நீ வராத வச்சு நாங்கள் ஒரு சென்டென்ஸை பார்க்கணும். ரைட். The number of boys who like to play video games, okay, the boys நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் தக்கண்டு ப்ளூவை பார்க்கிறோம், right, is more than the number of girls. அப்போ நாங்கள் வீடியோ கேம்ஸையும் நாங்கள் கம்பேர் பண்ணி விடுறோம். அதுக்குள்ளேயே பாய்ஸையும் கேர்ள்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. The number of boys who like to play video games is more than the number of girls. இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ ரீடிங் வந்திருக்கிறார், ஓகே. வாட்சிங் டெலிவிஷன், ஓகே. வீடியோ கேம்ஸ், ஓகே. What about the gardening? Yes. Dancing? Yes. அப்போ எங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துச்சு.
let's go to the conclusion. Conclusion ஒரு sentence நீங்கள் அதே pattern நான் உங்களுக்கு பாவிக்கணும் ஈஸிக்காண்டி. According to the bar graph, we can say watching television is the most popular hobby among the students, while அதே வேளை the least popular hobby is gardening. It's a sample one. இதை விட நீங்கள் நிறைய விதமாக எழுதலாம். நான் உங்களுக்கு அந்த ஹெல்ப் தேவையான ஆட்களுக்கான அந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அவை இது ஒரு சாம்பிளை பாவிச்சு ஈஸியா நீங்கள் அப்ப சில பேருக்கு டபுள் பாராகிராஃப்ன்றோன்னு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை நாங்கள் இதை நார்மல் மாதிரி தான் நாங்கள் இங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் வரக்கூடிய மாதிரி எழுதியிருக்கோம். எல்லாத்தையும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இவன் அந்த வேர்ட் லிமிட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். So let's see another example. Yes, இது எங்களுக்கு ஒரு pie chart. இங்கே நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கணும். May use the words, may use a word. Okay, எங்களுக்கு அப்ப ஆப்ஷன் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இவ்வளவும் பெறணும். இது reading story books, listening to the radio, watching movies, singing songs, speaking with friends, writing diaries. இப்போ content எங்களுக்கு இவ்வளவும் பெறணும். இதை வச்சு நாங்கள் அதுக்குள்ள இருந்தாச்சு. செகண்ட் பேராகிராஃபுக்குள்ள இந்த 6 ஃப்ரேசஸும் இருக்கக்கூடிய மாதிரி வந்தால் எங்களுக்கு சக்சஸ். நீங்க இந்த வீடியோவுக்கு போஸ்ட் பண்ணி நீங்க எழுதி பார்க்கலாம். ஓகே, நாங்கள் 2 சாம்பிள் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த சாம்பிளை பாவிச்சு நீங்க ஒரு எழுதி பார்க்கலாம். ஓகே children, let's take the answer. அப்ப எங்களுக்கு தெரியும் paragraph 1, paragraph 2, paragraph 3. paragraph 1 எங்களுக்கு அந்த ஆக்சிஸ் என்ற பிரச்சனை வராது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு சென்டென்ஸ்ல நாங்கள் இன்ட்ரடக்ஷனை கொடுத்தா சரி. கொஸ்டினை அப்படியே மாத்திருக்க நீங்கள் பார்க்கலாம். The above pie chart shows the result of the survey done to find what the grade 11 students of our school do to improve their English language skills. The activities are அவ்வளோத்தையும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன். கடைசியா and writing diaries என்று போட்டிருக்கோம். So paragraph 1 clean. Then உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு highest-க்கு ஒரு sentence, the lowest-க்கு ஒரு sentence. இப்போ சில பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா majority-க்கு ஒரு sentence, the minority-க்கு ஒரு sentence. அதான் highest, lowest, most popular ஒரு sentence, the least popular ஒரு sentence. வேர்டை நாங்கள் மாத்தி மாத்தி பார்க்கிறோம். ஐடியா உண்டுதான் பாருங்க. the highest, the lowest, the most favorite, the most famous, the least favorite, the least famous, majority, minority. ரெண்டு சென்டென்ஸ். அடுத்த ஒன்றுங்களுக்கு unequal. எஸ், இங்க இருக்கிறார் unequal. நாங்கள் ஒரு ஆள் தான் மிஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஏதாவது ஒன்றோட கம்பேர் பண்ணி விட்ட விஷயம் முடிஞ்சு. பாருங்க உள்ள ஈஸி என்று. பெர்சன்டேஜ் கவனிக்கணும். நாங்கள் நம்பர் பெர்சன்டேஜ் மாறி மாறி வரும். இந்த பெர்சன்டேஜ் நான் உங்களுக்கு ஒரு சம்திங் டிஃப்ரெண்டா ஒன்று எடுத்துனேன். ஸோ லெட்ஸ் கோ டு தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்க எழுதியிருப்பீங்க, செக் பண்ணலாம். The highest percentage of students do reading story books, which is 35. இதே மாத்தி நாங்கள் என்ன எழுத போறோம் இனி? Yes. The least percentage of students do writing diaries, that is 5. An equal percentage of students do listening to the radio and watching movies, which is 15% in the simple போட்டிருக்க. each ஒவ்வொன்றும். நீங்கள் பார்க்கலாம் இங்க பாருங்க. ரீடிங் ஸ்டோரி புக்ஸ் வந்துட்டு, ரைட்டிங் டைரிஸ் என்று வந்துட்டு, ஈக்குவல் எங்களுக்கு வாட்சிங் மூவிஸ், லிசனிங் டு ரேடியோ வந்துட்டு. ரைட், நாங்கள் ஏதோ ஒன்றோட கம்பேர் பண்ணி விட்டா சரி. The percentage of students who do singing songs
is more than the percentage of speaking with friends. அதோட பாக்கிக்கல இது வந்து more than. நீங்கள் மாறி சொல்லி சொன்னால் இங்க இது the percentage of speaking with friends நீங்கள் இங்க முன்னுக்கு நீங்கள் சப்ஜெக்டா போட்டா இங்க என்ன வர போகுது is less than என்று வருது. more than, less than. எல்லாம் வந்துட்டு let's go to the conclusion. Conclusion ஒரே ஒரு sentence ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. According to the pie chart, we can see reading storybooks is the most popular activity among the students. பாருங்க, while அதே வேளை the least popular activity is writing diaries to improve their English language skills. அந்த question அப்படி நாங்கள் மாற்றி இருக்கு. உங்களுக்கு 100 words வந்திருக்க கண்டென்ட்ல நாங்கள் ஒன்றையும் மிஸ் பண்ண இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் நோட் பண்ணி எழுதி இருக்கிறோம். Simply you can get 10 marks எங்களுக்கு வரும். 3 paragraphs எழுதி இருக்கிறோம். So that's the example for the pie chart. So let's go to the another example. Yes, now you can understand. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு that's the example for the table. ஒரு டேபிளுக்குரிய எக்ஸாம்பிள் என்றது உங்களுக்கு கிளியர். இப்போ நான் ஏற்கனவே 3 சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு செய்திருக்கேன். இதை நீங்கள் ஒருக்கா போஸ்ட் பண்ணிட்டு இதற்கு நீங்கள் எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்து then we will check it. Okay children, let's check the answer. With the example for the table. டேபிளுக்குரிய எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் paragraph 1 introduction எங்களுக்கு 2 sentences தான் வர போறேன். Yes, you are right. The above table அல்ல above விடலாம், அல்ல நீங்கள் போட்டாலும் பிரச்சனை இல்லை. பிராக்கெட்ல நீங்கள் போடக்கூடாது, ஒன்று நீங்கள் எடுத்து விடணும், அல்லது இந்த following என்றதை போடாடி சரி. The countries are நீட்டா இருக்கு. திரும்ப நீங்கள் பார்க்கலாம், இதுக்குள்ள எங்களுக்கு ஹை ஆகலம் கூடினது ஆகலம் குறைஞ்சது ஈக்குவல் ஆனது. இப்போ இது நாங்கள் மிஸ் பண்றதை கம்பேர் பண்ணி எழுதிவிட்டோம்னா சரி. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. So most of the students like to study in America, which is 30. இப்போ 30 நம்பர் தானே, அப்போ நான் அந்த அடையாளத்தை போடல, 30 என்றே போட்டிருக்கேன். நம்பருக்கு பெர்சன்டேஜ் இருக்கு. அப்போ நாங்கள் கட்டாயம் 2ஐயும் மென்ஷன் பண்ணணும் இல்லை. ஒன்றுக்கு நீங்க நம்பரை மென்ஷன் பண்ணா இன்னொன்று எழுதிக்கல பெர்சன்டேஜ் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. செகண்ட் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இதோட ஆப்போசிட்டுக்கு நாங்கள் எழுதுறாங்க. The least number of students like to study in other countries, that is 7. நம்பரை தாள் இருக்கு. இப்போ நீங்கள் இல்லையன்னு சொல்லி சொன்னால் 5.6 போட்டு பெர்சன்டேஜ் அடையாளத்தை போட்டா சரி. சேம் ஐடியா தானே, வீதத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டாம். இங்க நாங்கள் the least number என்று போட இல்லாது the least percentage என்று போடுவோம். நம்பர் போல பெர்சன்டேஜை மாத்தோம், அதுல கவனமா இருந்தா சரி. Then yes, we have the equal. Equal percentage. அப்ப நான் நம்பர் எழுதினபடியே ஒரு சேஞ்சுக்கு பெர்சன்டேஜ். நாங்கள் எல்லாத்துலேயும் கை வச்ச மாதிரி இருக்கும், பார்க்க திருத்தரோடு தெரியும் நாலேஜ் ஆன ஒரு ஆள். An equal percentage of students likes to study in Russia and India, which is 8% of போட்டிருக்கேன். each பாருங்க, ஒவ்வொன்றும் 8 வீதம். இதை நீங்கள் ஈக்குவல் நம்பர் என்று நீங்கள் எழுதிங்க சொல்லி சொன்னால் இங்க வந்து என்ன செய்யணும், நீங்கள் நம்பருக்கு போயில 10 நீங்கள் போடுவீங்க, ஈச் வருமங்கள். இந்த வீதத்துக்குரிய குறியீடு வராது. கொஞ்சம் பார்த்தீங்க, அமெரிக்கா நாங்கள் எழுதிட்டோம், அதர் கண்ட்ரிஸ் வந்துட்டுது, இனி ரஷ்யா வந்துட்ட, அடுத்த இந்தியா வந்துச்சு. நாங்கள் மிச்சம் இருக்கிறதுக்கு லீவிட்டா சரி. சிம்பிளா போடுவேன் பாருங்க. 28 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ஸ்டடி இன் இங்கிலாந்து. இன்னொரு ஈஸியான பேட்டர்ன் பாருங்க. while அதே வேளை 15 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுத்துலையும் எழுதலாம், இதுல நம்பர்லையும் போடலாம், பிரச்சனை இல்லை. 15 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ஸ்டடி இன் ஆஸ்திரேலியா. 2 கண்ட்ரிஸ் வந்துட்டு பாருங்க. ஈஸி இல்லை உங்களுக்கு, ஒன்றை மிஸ் பண்ணாம எழுதுறதுக்கு. உங்களுக்கு ஜப்பான் அணி தேவை, சிம்பிளா போடுவேன் பாருங்க. 25 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ஸ்டடி இன் ஜப்பான், which is 20% குறிப்பிட்டிருக்கு.
ஒவ்வொரு பேட்டர்ன்ல நாங்கள் எழுதலாம். அப்படி எழுதினாலும் ஈஸியா புல விடாமல் ஸ்மார்ட்டா எழுதணும். நாங்கள் இங்க ஸ்மார்ட்டா எழுதினா ஃபுல் மார்க்ஸ் வரும். இப்போ ரெட் பென்னின் அடையாளங்கள் குறைய குறைய எங்களுக்கு மார்க்ஸ் குடிக்கணும். இப்படி என்ன ரெட் பென் அடையாளமே வராது. ஆக மார்க்ஸுக்கு தான் ரெட் பெண்ணை வைக்க வேண்டி இருக்கு. இப்போ எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு லெட்ஸ் கோ டு தி கன்க்ளூஷன். ஒரு சென்டென்ஸ் எடுத்து பார்த்துறாங்க. According to the table, we can see. நான் திரும்ப சொல்றேன், நான் on the whole, overall, wherever இதை நீங்கள் phrases பாவிக்கலாம். நான் குழப்பம் உங்களுக்கு ஒரே பேட்டர்ன்லயே போறேன். தேவையான ஆட்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரே பேட்டர்னை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது பல ரிப்ளேஸ் பண்ணலாம். Right? According to the table, we can see the majority of students like to study in developed countries. பார்த்தீங்கன்னா எல்லாம் developed countries, அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள்ல படிக்க விரும்பினவங்க ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கு. This for the chart. ஒரு டேபிளுக்குரிய இதை நாங்கள் பார்த்திருக்கோம். டேபிளுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்க. ஆக இந்த வேர்டுகள் தான் இருக்கு. மற்றும்படி சேம் பேட்டர்ன். Right. Yes. This is a very interesting one. எங்களுக்கு இது Venn diagram என்று நாங்கள் சொன்னாங்க. Venn என்றது diagram தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பாருங்க. யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்களுக்கு இதுக்கு இருக்க இவ்வளவு வேர்ட்ஸையும் பாவிக்கணும். அதை விட எங்களுக்கு டெம்பிள் ஆஃப் ட்ரூத் வேலி, நுவரெலியா, பெர்தனியா பொட்டானிக்கல் கார்டனையும் நாங்கள் பாவிப்போம். இதுக்கு இருக்க இவ்வளவு வேர்ட்ஸ் ஏன் யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் என்று வந்திருக்கு. இவ்வளத்தையும் நாங்கள் பாவிக்கிறேன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு கண்டென்ட்டுக்கு 3 மார்க்ஸ் வராது. அதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ல மிக முக்கியமானது. நான் உங்களுக்கு முதல்ல இருந்து சொல்லி கொண்டு வரேன். 1 2 3 4 5 6 7 8 9 வேர்ட்ஸ் நாங்கள் செகண்ட் பேராகிராஃப்ல இருந்து சரி ஈஸி தான் எங்களுக்கு. நாங்கள் இதை வச்சுதான் அப்படி எழுத போறோம். ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிக்கணும். ஒன்றை தண்ணி மிஸ் பண்ணாமல் எழுதுவோம். நாங்கள் மிஸ் பண்ணினா கண்டென்ட்டுக்கு 10 ஆகும். ஒன்றை மிஸ் பண்ணினாலும் கண்டென்ட் 10 லாங்குவேஜுக்கு குறையும். எங்களுக்கு 8 மார்க்ஸ் வரும். இந்த 10 தான் எங்களோட டார்கெட். ரைட், லெட்ஸ் கோ டு த கிராஃப். நீங்க ஒரு கால் இதை போஸ்ட் பண்ணி போட்டு நீங்க ஒரு செய்து பார்க்கலாம். இந்த வென் டயக்ராம் நிறைய பேர் சேலஞ்சிங் நினைக்கிறது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் டூ ஈஸி. நாங்கள் எப்படி முதல் செய்தோமோ அதே மாதிரி தான் நாங்கள் இங்க பார்க்கிறோம். ஏற்கனவே இது இந்த paragraph 1 introduction நாங்கள் part 1ல பார்த்தனாங்க. அப்ப உங்களுக்கு ஃபேமிலியரைஸ் ஆனவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே children, let's check the answer. இப்போ எங்களுக்கு இங்க வந்து எங்களுக்கு 2 sentences நான் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு காட்டியிருக்கேன். எங்களுக்கு இங்க axis எங்களுக்கு வர மாட்டார். Right? So the above Venn diagram, கவனம் Venn என்ற டயக்ராம் தான். Venn chart ஓ Venn graph ஒன்று நாங்கள் சொல்லல. Venn diagram, the spelling ஞாபகம் இருக்கணும். Shows the places where grade 11 students of Mahanagar Vidyalaya prefer to visit in the annual trip. The places நான் இதை தந்திருக்கேன். Simple. So let's go to the second paragraph. உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்கள் ஞாபகம் இருக்கணும். நாங்கள் பாவிக்கணும். அதை விட இந்த 3 உங்களுக்கு வந்தா சரி. வேகே நாங்கள் இந்த மாதிரி first sentence, the most number of students. அதான் எங்களுக்கு first sentence, the most number of students prefer to visit Peradeniya Botanical Garden, which is 27. Right. Most வந்துட்டது Peradeniya Garden. 10 words clear. 9 பார்த்துறாங்க. Second one, and opposite தான் மலம் எழுதுறாங்க. The least number of students like to visit Temple of Truth Relic, that is 16. ஒரு கஷ்டம் இல்லை பாருங்க. இப்போ least வந்துட்டா visit Temple of Truth Relic வந்துட்டது 4. இங்க அங்க 2 இங்க 2 4 வந்துச்சு. Yes, அடுத்த an equal number of students wish to visit only Nuvareliya. and இங்க நாங்கள் கவனம் ஒரு mathematical தானே. இதுக்குள்ள வந்தா நாங்கள் அந்த only என்ற வேர்டை நாங்கள் பாவிப்போம். only Nuvareliya and Temple of Truth Relic, which is 7 each. ஒவ்வொன்றும் 7 நீங்கள் பாருங்க. only என்றதை நான் பாவிச்சிருக்கிறேன். இந்த வென் நாங்கள் பாவிக்க இது மட்டும். அந்த only என்ற வேர்டை மிஸ் பண்ணக்கூடாது. வென் டயக்ராம் வரைக்கும் கவனமா இருக்கும். only மட்டும்
நுவரெலியாவுக்கும் டெம்பிள் ஆஃப் ட்ரூத் வேலிக்கும் மாத்திரம் பார்த்திருக்கிறோம் 7 each. சோ இங்க நாங்கள் பார்த்தால் ஈக்குவல் வந்துட்ட நுவரெலியா வந்திருக்கு. So see how it's easy, eh? Next one. The number of students who prefer to visit Nuvarelia is more than the number of students who prefer to visit Temple of Truth. In the words illa nangal varonumandavadiye nangal inga more kondu varam more than, right? More than. The less students அடுத்த வேர்டை கொண்டு வரோம் பாருங்க. Prefer to visit Nuvarelia than Pradhaniya Botanical Garden. எல்லா வேர்ட்ஸும் வந்துட்டு பாருங்க. லெஸ் கொண்டு வந்துட்டா லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து prefer to visit Nuvarelia, right? படிவா நீங்கள் பார்க்கலாம். டோட்டலா நாங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்க that's a mathematics. நீங்கள் மேத்ஸ்ல கவுண்டிங் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் Nuvarelia than the Pradhaniya Botanical Garden. நீங்க ஆட் பண்ணி பார்க்கலாம் எத்தனைன்னு சொல்லி. நுவரெலியாக்கு விரும்புறாக்கள் எத்தனை? 17, 20, 24 here. இங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 22, 25, 27. பார்க்கவே எங்களுக்கு தெரியுது டக்கண்ட். So less students prefer to visit Nuvarelia. இங்க குறைய என்ன இவ்வளோத்தையும் நாங்கள் ஆட் பண்ணணும். நுவரெலியாண்ட இவ்வளவு வரணும். இந்த சர்க்கிள் என்ன இந்த வட்டம் Venn diagram. இவ்வளவு ஈஸி என்று பாருங்க. 9 வேர்ட்ஸும் வந்துட்டுது. இல்ல வர வேண்டிய சகலதும் வந்துட்டுது. So let's go to the total number of students who prefer to visit Temple of Truth Lake is 16. Total and the word நாங்க கொண்டுட்டோம் பாருங்க. இது அப்படியே கூட்டி இருக்கறாங்க. 16 total. The total number of students who prefer to visit Temple of Truth Lake is 16. Okay, let's go to the conclusion. Conclusion ஒரு sentence எழுதிட்டோம்னா சரி. Changing on போட்டுங்க. In my conclusion, according to and நாங்கள் வந்து கொண்டிருந்தாங்க. ஒரு changing on போட்டுங்க. In my conclusion, on the whole, overall, majority of students prefer to visit Pradhaniya Botanical Garden, while the minority of students like to visit Temple of the Truth Lake. New words பாருங்க. Majority கூடின அளவு. இங்க நாங்கள் என்ன பார்த்தோம்? the most number, the highest, the majority, in the least, the lowest, and the minority of students like to visit Temple of Truth Lake. Venn diagram வந்தால் நீங்கள் இதே ஐடியாவில எழுதினா உங்களுக்கு 10 marks வரும். So let's have a summary. நாங்கள் இந்த வீடியோல நாங்கள் பார் சார்ட், பை சார்ட், வென் டயக்ராம், டேபிள் நாங்கள் பார்த்தனாங்க. பார் சார்ட் நான் உங்களுக்கு சிங்கிள் பார் சார்ட், டபுள் பார் பார்த்தனாங்க. பை சார்ட் ஓகே, வென் ஓகே, டேபிள் ஓகே. இல்ல நீங்கள் பாத்தீங்கன்னா சிம்பிளா நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம். இது ஒரு டிப்ஸ் தான். இது paragraph 1க்கு எங்களுக்கு 3 சென்டென்ஸ் எழுதுறோம். 2 சென்டென்சஸ் வந்து எதுக்கு? எங்களோட பை சார்ட், Venn diagram, table சொல்லிச்சுன்னா 2 sentences, bar chart சொல்லிச்சுன்னா 3 sentences. நீங்கள் மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்கலாம். எப்பவுமே விட மாட்டீங்க. ஏனங்களுக்கு அந்த ஆக்சிஸ் வார வழியா ஒரு எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் வரும். paragraph 2க்கு நான் 4 or 5 sentences நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம். ஒன்று வந்து the highest ஆக கூடினது, அடுத்த நாங்கள் ஆக குறைஞ்சது, அடுத்த ஈக்குவலி நாங்கள் 3 சென்டென்ஸ் கட்டாயம் எழுதுவோம். அடுத்த கம்பேர் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம். தச்சையும் அந்த யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் என்று தந்துட்டால் எக்ஸ்ட்ராவே நாங்கள் அதுக்குரிய வேர்ட்ஸை பாவிச்சு நாங்கள் இன்னொரு சென்டென்ஸ் எழுதுவோம். நாங்கள் 5 சென்டென்சஸ். paragraph 3ல நீங்கள்
எங்களோட கன்க்ளூஷன்ல 1 or 2 சென்டென்ஸ் நாங்கள் எழுதலாம். நான் உங்களுக்கு சொன்னேன், on the whole, overall, in my conclusion, according to the bar chart, we can say. இதை வச்சு நீங்கள் இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஐடியாஸ் நீங்கள் பாய்ச்சிங்கன்னா சிம்பிளி யூ கேன் ஹேவ் த 10 marks content, language, organization, mechanical writing. இப்போ content நீங்கள் எழுத போற உள்ளடங்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் we call as a content. language உங்களோட ஸ்ட்ரக்சர், கிராமர் விடாமல் சரியான சூப்பர்லேட்டிவ், கம்பரேட்டிவ் அந்த தேண்ட் அதில் பாவிச்சு நாங்கள் வடிவாளி நம்ம சொல்லிச்சோன்னா 3 மார்க்ஸ் வரும். 3 பேராகிராஃபா நாங்கள் இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன், இடையில வந்து எங்களுக்கு கம்பேரிங் பேராகிராஃபை நாங்கள் பார்த்து இல்லைன்னா வந்தால் 2 மார்க்ஸ் வரும். மெக்கானிசம் ரைட்டிங்கை நாங்கள் சொல்றது ஸ்பெல்லிங்கில் பிள விடாமல் கேபிட்டலைசேஷன்ஸ் எங்கிற பங்க்சுவேஷன், ஃபுல் ஸ்டாப்ஸ் நாங்கள் ஒழுங்காக போட்டு செய்த வந்த 2 மார்க்ஸ். Simply you can get the 10 marks for the final exam. So thanks for watching. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எப்படி நீங்கள் இந்த வீடியோ ஃபீல் பண்றீங்க. இன்னும் ஒரு உங்களுக்குரிய எக்ஸாம் டிப்ஸ் வீடியோவோட மிக விரைவில் சந்திப்போம். See you soon.